16வது பொதுத் தேர்தலுக்கு கட்சி தயாராகி வரும் நிலையில், போர்டிக்சன் பெர்சாத்து கட்சியின் திட்டமிடப்பட்ட தலைமை மாற்றத்திற்கான அறிவிப்பு சரியானதுதான் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஃபட்ருல் ஹிஷாம் ஷகாரின் தலைமையிலான போர்டிக்சன் பிரிவு தற்போது பெர்சாத்து துணைத் தலைவராக இருக்கும் ஹம்சாவை கட்சியின் முக்கிய தலைவராக பொறுப்பேற்கவும், துணைத் தலைவர் ரார்ஜிஜியனின் நிர்வாக விஷயங்களை கையாளவும் முன்மொழிந்ததை அடுத்து ஆய்வாளர்கள் இக்கருத்தை முன்வைத்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் தலைமைத்துவ மாற்றம் நன்மை பயக்கும் என்று மலேசியாவின் சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் அரசியல் ஆய்வாளர் ஷாஷா சுக்ரி தெரிவித்துள்ளார். அதோடு இது 16வது பொதுத் தேர்தலுக்கு திட்டமிடவும் ஹம்சாவுக்கு போதுமான நேரத்தை அனுமதிக்கும் என்றும் அவர் கூறினார். நுசாந்திரா அகாடமியைச் சேர்ந்த அஸ்மி ஹசானும் தலைமைத்துவ மாற்றம் சரியான நேரத்தில் நடக்கும் என்று தெரிவித்துள்ளார். பெர்சாத்து பொருத்தமாக இருக்க புதிய ரத்தம் தேவை என்று குறிப்பிட்ட அவர், கட்சியின் முதல் பிரச்சனை தலைமைத்துவம். ஹம்சா ஒரு மூத்த வீரராக இருந்தாலும் பெர்சாத்து முன்னேற வேண்டிய தலைமை புதுப்பித்தலை அவர் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் என்று அஸ்மி ஹசான் தெரிவித்தார். பெசூட் ஜலான்கோங் மேடாங்கில் நேற்று இரவு ஒரு கார் மீது மோட்டார் சைக்கிள் மோதியதில் ஒருவர் பலியானார். மேலும் அவரது 1 வயது குழந்தை படுகாயமுற்றது. பாதிக்கப்பட்ட முகமது ஷூல்ஷாரியல் முகமது சல்பாரி எனும் 41 வயது நபர் சாலையோர கால்வாயில் வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பலியானதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் மோட்டார் சைக்கிளில் முன் கூடையில் வைக்கப்பட்டிருந்த குழந்தை சாலையில் வீசப்பட்டதில் பலத்த காயமடைந்தது. காயமடைந்த குழந்தை முதலில் பெசூட் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் மேல் அதிக சிகிச்சைக்காக கோலத்திரங்கானுவில் உள்ள சுல்தானா நூர் ஜகீரா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாக பெசூட் மாவட்ட காவல்துறை துணைத் தலைவர் துணை கண்காணிப்பாளர் முகமது சானி முகமது சலே தெரிவித்தார். லோரோங் அத்தாஸ் கோங்கிலிருந்து வந்த மோட்டார் சைக்கிள் ஒரு சந்திப்பில் இருந்து வெளியேறி பிரதான சாலையில் வலதுபுறம் திரும்பும் போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதே நேரத்தில் தொம்பிராவிலிருந்து கம்போங் ராஜா நோக்கி சென்ற ரோடுவா மைவி மோட்டார் சைக்கிளை தவிர்க்க முடியாமல் அதன் பின்புறத்தில் மோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய பொருளாதார சவால்களை எல்லாம் கடந்து அரசாங்கம் அதன் சீர்திருத்த நடவடிக்கைகளில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று முன்னாள் பொருளாதாரத்துறை அமைச்சர் ரவிசி ரம்லி தெரிவித்துள்ளார். மலேசியாவின் அடுத்த நாடு தழுவிய தேர்தல்களை அமெரிக்க இடைக்கால தேர்தலுடன் அவர் ஒப்பிட்டார். இது பெரும்பாலும் ஆளும் கட்சிகளுக்கு எச்சரிக்கை மணியாக செயல்படுகிறது என்று அவர் கூறினார். 2022 நவம்பரில் ஒற்றுமை அரசாங்கம் பதவி ஏற்றதில் இருந்து ஏராளமான பொருளாதார நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்ட அவர், அவற்றில் பல முடிவுகளை தருகின்றன என்று கூறினார். எதிர்க்கட்சி ஆட்சியை பிடித்தால் அது வீணாகிவிடும் என்பதுதான் இப்போது கவலை என்று அவர் தெரிவித்தார். தொடங்கப்பட்ட பல நடவடிக்கைகள் செயல்படுகின்றன, மேலும் பதவிக்காலம் முடியும் வரை தொடர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பக்காத்தன் ஹரப்பானின் நன்மை என்னவென்றால், பொதுமக்கள் மிகவும் நம்மை திறமையானவர்களாக பார்க்கிறார்கள். ஆனால் தற்போதைய அரசாங்கம் பொதுமக்களின் உணர்வை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்று அவர் சுட்டிக்காட்டினார். பிரச்சனைகள் சரியாக கையாளப்படாவிட்டால் பொதுமக்கள் எதிர்வினையாற்றுவார்கள் என்று ரவிசி தெரிவித்தார். 2017ஆம் ஆண்டில் வலுவான பொருளாதார புள்ளி விவரங்கள் இருந்த போதிலும் பொதுமக்கள் அரசாங்கத்திலிருந்து துண்டிக்கப்பட்டதாக உணர்ந்ததால் நஜீப் ரசாக் பிரதமர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் என்று அவர் நினைவூட்டினார். கடந்த ஜூன் 30ஆம் தேதி சுங்கை கிந்தாவில் கண்டெடுக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான இறந்த நிலையில் காணப்பட்ட கருப்பு நிற திலாப்பியா மீன்கள் பொறுப்பற்ற தரப்பினரால் ஆற்றில் கொட்டப்பட்டதாக பேரா அரசு தெரிவித்துள்ளது. இறந்த மீன்கள் நிச்சயமாக அவற்றின் இயற்கையான வாழ்விடத்தில் இல்லை என்று பேரா அறிவியல் சுற்றுச்சூழல் மற்றும் பசுமை தொழில்நுட்ப குழுவின் தலைவர் தே கோக் லிம் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் துறையும் மாநில மீன்வளத்துறையும் இணைந்து மேற்கொண்ட விசாரணையில் மீன்கள் பெரும்பாலும் ஒரு மீன் பண்ணையில் இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என்று அவர் கூறினார். இறந்த மீன்கள் ஒரே மாதிரியாக தோன்றியதாகவும் அவை காட்டு நதி மீன்கள் அல்ல, அவை சுங்கைக்கிந்தாவில் கொட்டப்பட்டதாகவும் மாசுபாடு காரணமாக இயற்கையாக இறக்கவில்லை என்றும் தாங்கள் சந்தேகிப்பதாக அவர் கூறினார். சுற்றுச்சூழல் துறையால் மேற்கொள்ளப்பட்ட நீர் தர சோதனை முடிவுகள் நல்ல வரம்பிற்குள் அளவீடுகளை காட்டியுள்ளன. நீர்வாழ் உயிரினங்களின் திடீர் மரணத்திற்கு காரணமான மாசுபாட்டின் எந்தவித அறிகுறிகளும் இல்லை என்று அவர் இன்று மீன்வளத்துறை நிகழ்வொன்றில் இதனை தெரிவித்தார்.
குடிநுழைவுத் துறையால் சந்தேகிக்கப்படும் பாலியல் தொழில் கும்பலை ஒடுக்கும் நடவடிக்கையில் தாய்லாந்து, வியட்நாம், மியான்மர், லாவோஸ் மற்றும் இந்தோனேசியாவைச் சேர்ந்த மொத்தம் 78 பெண்கள் உட்பட 81 பேர் கைது செய்யப்பட்டனர். ஜூலை 9ஆம் தேதி கூச்சாய், ஸ்ரீ பெட்டாலிங் மற்றும் செராஸில் வெளிநாட்டு பாலியல் தொழிலாளர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக சந்தேகிக்கப்படும் இடங்களில் ஒரே நேரத்தில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தேசிய குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குனர் ஜக்காரியா ஷாபான் தெரிவித்தார். இந்த நடவடிக்கைகள் பட்ஜெட் ஹோட்டல்களாக போலியான அடையாளத்தில் 160 ரிங்கிட் முதல் 480 ரிங்கிட் வரையிலான விலையில் பாலியல் சேவைகளை வழங்கி வந்துள்ளதாக ஜக்காரியா கூறினார். மேலும் தங்கள் சேவைகளை ஆன்லைனில் விளம்பரப்படுத்தியதும் தெரிய வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பினாங்கு ஜார்ஜ்டவுனில் உள்ள ஜலான் லெபோ பந்தாய் பகுதியில் நேற்று நடந்த சாலை மோதல் சம்பவம் தொடர்பாக உள்ளூர்வாசி ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். அந்த நபர் தனது காரில் இருந்து இறங்கி மற்றொரு காரை உலோக கம்பியால் தாக்கிய சம்பவம் வீடியோவில் பதிவாகி பின்னர் சமூக ஊடகங்களில் வைரலானது. நேற்று மாலை 7:55 மணிக்கு இது தொடர்பாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டதாக திமோர் லாவுட் மாவட்ட காவல்துறை துணைத் தலைவர் லீ ஸ்வி ஷேக் தெரிவித்தார். மாலை 4 மணி அளவில் இரு கார்களும் மோதியதால் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பின்னர் சந்தேக நபர் தனது வாகனத்திலிருந்து வெளியேறி தனது காரில் இருந்து ஒரு உலோக கம்பியை எடுத்து புகார்தாரரின் காரின் பின்புற கதவை தாக்கியதால் 3000 ரிங்கிட் சேதம் ஏற்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 427 கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்படுவதாகவும் லீ கூறினார். மத்திய அரசு தங்கள் நலனுக்காக எந்த மேம்பாட்டையும் செய்யவில்லை என்ற ஆதாரம் அற்ற கூற்றுகளால் பாதிக்கப்பட வேண்டாம் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெலங்கானா மாநில மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். 5வது ரோலிங் திட்டம், 12வது மலேசியா திட்டம் ஆகிய வளர்ச்சி திட்டங்களின் கீழ் தெலங்கானாவில் மொத்தம் 445 திட்டங்களுக்கு 1.836 பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த ஆண்டை விட இது 239 மில்லியன் அதிகம் என்றும் இதனால் மாநிலத்திற்கு எந்த மேம்பாடும் செய்யப்படவில்லை என்ற சில தரப்பினரின் கூற்றுகளை தாம் மறுப்பதாகவும் அவர் கூறினார். எந்த திட்டமும் இல்லை என்று கூறி எந்த கிராமத்திலும் பேச்சுவார்த்தை நடத்துபவர்கள் இருந்தால் தயவு செய்து அங்கீகரிக்கப்பட்ட 1.836 பில்லியன் ஒதுக்கீட்டை விளக்குங்கள் என்று அவர் இன்று தெலங்கானா மடானி ரக்யாட் 2025 திட்டத்தின் நிறைவு விழாவில் பேசும்போது இதனை தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.